இது வந்து ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஹெட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஸுக்கு வாங்கி பண்ணுறதுனால நம்ம வந்து உழைப்பு இன்சென்டிவோடு சேர்த்து ஒரு 1.70 1.60க்குள்ளே பேமெண்ட் ஆகும். மற்ற பண்ணையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் இருந்தால் போதும், பார்ட் டைமாக நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஃபேமிலியோடு இருக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தெல்லாம் தனியாலாம் நடக்கவே நடக்காது. குஞ்சு சிக்ஸ் வந்ததுலேருந்து கடைசி டே வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்கணும் பயத்தோட. இப்போ ஒரு குழந்தை 10 மாதம் சமந்து எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் ஒரு கோழி பண்ணைக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஒரு கோழி பண்ணை வந்துட்டு எப்படி அமைக்கிறது, யாரெல்லாம் வந்துட்டு இந்த கோழி பண்ணையை வந்துட்டு ஆரம்பிக்கலாம், ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுங்க. வணக்கம்னா, நம்ம பேர் என்னென்னா, நம்ம பண்ணை எங்கே இருக்குது? என் பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துங்க. நம்ம வந்து சொந்த ஊர் வந்து ஊட்டிங்க. ஓகேண்ணா, சரிங்களா. நம்ம வந்து இங்கே லீஸுக்கு எடுத்து தான் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை பிரிவிலிருந்து மேட்டுப்பாளையம், கோட்டை பிரிவிலிருந்து உள்ள உன்னிப்பாளையங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. சரிங்களா. இது வந்து ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோங்க. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு நான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ நான் வந்து ஒர்க் தாங்க, ஜாப் தாங்க பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா. இது இப்போ வந்து எனக்கு நானும் அண்ணனும் சேர்ந்து இந்த ஐடியா பண்ணேன். சரி, நமக்கு வந்து இந்த மாடு வளர்க்குறது இந்த மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பேட்ச் பார்த்துருப்பீங்கன்னா? நம்ம ஒரு 20 பேட்சுக்கு மேலே பார்த்துருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை கோழிங்க இருக்குது? நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 கோழி இருக்குங்க. சரி. இப்போ வந்துட்டு புதிய பண்ணையாளர்கள் வந்துட்டு இந்த ஜாபை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த வந்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வரலாம் வரக்கூடாதுன்ட்டு இல்லைங்க. அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்க ஐடியா இருக்கும். சரிங்களா. இப்போ ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸு என்ன, ஒருத்தங்க வேலை எப்படி செய்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இதில் என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம இருந்து ஒரு ட்ரையல் பார்த்துக்கணும். சரி, இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு அப்படிங்கிறது என்ன? முதலீடுன்னு நம்ம தொழில் உழைப்பு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. செட் அமைக்கிறது இதெல்லாம் செட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஸுக்கு வாங்கி பண்ணுறதுனால நம்ம வந்து உழைப்பு தாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்ம இது ஒன்று 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு இதில் வந்து 4,200 300 சிக்ஸ் இருக்கலாங்க. கேட்குறது என்னென்னா, ஒரு பண்ணை அமைக்கணும், செட்டை போடுறதுலேருந்து ஒரு சிக்ஸை இறக்குறதுலேருந்து அதுக்கு ஃபீடு வாங்குறதுலேருந்து எவ்வளோ செலவு வந்துட்டு ஆகும்? அதுக்கெல்லாம் செலவு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி மூலிமா நம்ம போகிறனால நமக்கு வந்து அவ்வளோ தெரியுது இல்லைங்க. ஏன்னா அவங்க செலவு பண்ணி மொத்தமாக பிடிச்சிட்டு போகும்போது அவங்க வந்து அதெல்லாம் கழிச்சிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கம்பெனிலேருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எந்த அமௌண்ட்டுமே தேவையில்ல, நம்மக்கிட்ட செட்டு மட்டும் இருந்தால் போதும். ஆமாங்க, செட்டு மட்டும் சிக்ஸ் இறக்கிட்டு அவங்களே வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பிடிச்சி போயிடுவாங்க. அவங்களுக்கு அதில் எவ்வளோ நம்ம வளர்த்தி கொடுக்குறது மட்டும்தாங்க. இதில் நம்ம உழைப்பை போட்டு வளர்த்தி கொடுக்குறோம், அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவோடு சேர்த்து ஒரு 1.70 1.60க்குள்ளே பேமெண்ட் ஆகுங்க. அதுலேயும் நம்ம செலவு நம்ம போட்டிருப்போம், நம்ம உழைப்பு, ஆள் சம்பளம், ஆள் கூலி இதெல்லாம் பார்க்கணும். நம்ம நான் இதுலேயே பார்த்துட்டே இருக்கேன். இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பார்க்க சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நம்ம இது வந்து ஃபேமிலியோடு இருக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தர்லாம் தனியாலாம் நடக்கவே நடக்காது. இல்லை, மற்ற பண்ணையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் இருந்தால் போதும், பார்ட் டைமாக நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைங்க. அவன் என்ன தெரியுங்களா, ஃபீடு மூட்டை தூக்கி போடணும், ஒருத்தனாலையும் தூக்க முடியாது, ஒரே ஆள். ஏன்னா மனுஷன்தான், உடம்பு சரியில்லாமல் ஆகும். எல்லாம் நானே நிறைய அடிபட்டுருக்கேங்க. உடம்பு சரியில்லாமல் ஆகும், தம்பியை கூப்பிட்டு இது பண்ண சொன்னேன். ஏன்னா மூட்டை தூக்கி போடணும், அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்குங்கிறதே. இங்கே ஃபீடு போடுறது தான். ஃபீட் ரூம்லேருந்து நம்ம மூட்டை தூக்கி போடணும்னா டெய்லி அவ்வளோ டயர்டு இருக்குது. 2 பேர் இருந்தால் தான் முடியும். வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மாறும் வேலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நிப்பிள் போட்டானா ஃபீடு மட்டும் போடுறத வேலை, இந்த மஞ்சள் கலைக்கிற வேலையில் இல்லை. நம்மளது வந்து ட்ரிங்கர் பண்ண ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அப்படி இப்போ நம்ம வந்துட்டு லாபம் வந்துட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இது
இல்லைங்க, அப்படி அவங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 24 ஹவர்ஸ் இங்கேயே பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, ஆமாங்க, ஒருத்தர் 24 ஹவர்ஸ் இது வந்து எப்படின்னா அப்படி குஞ்சு வந்து சிக்ஸ் வந்ததுலேருந்து கடைசி டே வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்கணும் பயத்தோட. இப்போ ஒரு குழந்த 10 மாதம் சமந்து எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அதெல்லாம் வந்து பொய் தாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நான் உள்ளே போயிட்டாலும் இங்கே ட்ரிங்கர் எதாவது ஆயிடுச்சா, இல்லை வந்து கோழி வந்து ஏதாவது ஒன்று தட்டி விட்டுச்சா, அந்த இது பார்க்கணுங்க. ஏன்னா எனக்கு இருக்கிறது டாஸ்க் அது. வளர்க்குறோம் டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ப்ராசஸ் மட்டும் அப்படியே சொல்ல முடியுங்க. இப்போ எப்படி நம்ம கம்பெனி போய்ட்டு அப்ரோச் பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்துட்டு கம்பெனி மூலயமா அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி நம்ம கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது? அவங்க நமக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணை நம்மக்கிட்ட இருக்கணுங்க. ஒன்று லீஸுக்கோ இல்லை நம்ம சொந்த பண்ணையோ இருக்கணுங்க. நம்ம போய் ஒரு யாராவது சூப்பர் கம்பெனி அன்னூரில் கேட்டாலே நிறைய பேர் தெரியுங்க. யார்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் தெரியும், இந்த மாதிரி கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னோன்னா சூப்பர்வைசர் வந்து முதல்ல விசிட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணை எப்படி என்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பார்த்துட்டு போய் நம்மளை கூப்பிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, ஏன்னா இது எத்தனை நாள் ப்ராசஸ்? அது மட்டும் இது வந்து ஒரு எப்படி ஒரு 20 நாள் ஆயிருங்க. சிக்ஸ் வந்து இறக்குறதுக்கு 20 நாள் ஆகும். சிக்ஸ் வந்து இறக்குறதுக்கு வந்து 1 மாதம் ஆயிருங்க. பண்ணி முடிச்சு சிக்ஸ் இறக்குறதுக்கு 20 நாள் ஆயிருங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்ஸு வந்து அதுக்கப்புறம் வந்தோன்னா நைட்டு தாங்க வரும். சிக்ஸ் எப்போவுமே நைட்டு தான் வரும், டேயில் பகலில் வராது. ஏன்னா வந்து அது வண்டியில் வந்து ஏசி வண்டியில் உள்ளே வச்சு வரும். வந்து இங்கே வந்து அவங்களே இறக்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாம் செட்டிங்கெல்லாம் ப்ளூடிங்கெல்லாம் போட்டு அந்த கேஸ் ப்ளூடிங்லாம் வச்சு, இல்லை ஒருத்தவங்க பானை வச்சு கறி வைக்கிறவங்களா இருந்தாலும் கறி வச்சு இருப்பாங்க. ஓகே. நம்ம சிக்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செட்டப் பண்ணி தண்ணி வச்சு அது பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா சிக்ஸ் இறக்கிடுவாங்க. கம்பெனியே வந்து ஃபீடெல்லாம் இறக்கிடுவாங்க, மெடிசனும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதான் ஒரு மூட்டை வந்து 2100 சரிங்களா? ஒரு மூட்டைக்கு 2100 ஒரு 10 மூட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் போக கொஞ்சம் பெருசாக ஒரு வாரம் கழிஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஒரு 20 மூட்டை வருங்க. மெடிசன் பார்த்துட்டிங்கன்னா இது நம்மள மாதிரியே தாங்க. தண்ணி வந்து ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும். மெயின் வந்து தண்ணி தாங்க. தண்ணி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கோழி வந்து நல்லா அருமையாக வந்துடுங்க. நல்ல தண்ணி மட்டும் தான் கொடுக்கும். நல்ல தண்ணி இப்போ போர் தண்ணி நம்ம போட்டிருக்கோங்க. டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டரு 2 டேங்க் இருக்குதுங்க. அதை விட்டு 100 லிட்டர் டேங்க் 2 இருக்குதுங்க. அதில் மெடிசன் கலந்து விடுவாங்க. 2 டேங்க்லேயும் தண்ணி எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. அப்பப்போ போய் எடுத்து வச்சுக்க. திடீர்னு கரண்ட் இல்லாமல் போகும். அந்த நேரத்துக்கு கோழிங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நைட்டு தண்ணி இல்லைனாலும் கோழி அவ்வளோதாங்க. தண்ணி கொஞ்சம் நேரம் இல்லைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தண்ணி இல்லைன்னா நம்ம ஒரு பைப்பு சரி பண்ணுறோன்னு ஏதாவது ஆஃப் பண்ணோன்னு வைங்க, தண்ணி இல்லைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. அந்த மாதிரி இல்லை, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குங்க. அது குடிச்சிட்டே இருக்கும். நம்ம டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வந்து குடிச்சிட்டே இருக்கும். தண்ணி தான் மெயின், வந்து தண்ணி தான் குடிக்கும். மெயின் வந்து தண்ணி தான். ஃபீடு கூட சாப்பிட்டு படுத்துக்குங்க, தண்ணி தான் குடிக்கும். தண்ணி இல்லாமல் இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு ஏன்னா தண்ணிங்கிறனா ஃபஸ்ட்டு ஏன்னா அது நான் நிறைய அடிப்பட்டேன். ஒரு டைம் தண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் நமக்கே ஒரு இதாகிடுச்சு. நைட் நேரத்தில் வந்து தண்ணி வந்து எப்போவுமே 2 டேங்க் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கணுங்க. ஃபுல் டேங்க் பண்ணி விட்ருணும். நம்ம கொஞ்சம் பண்ணாலும் கூட அது தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா பகலில் பிரச்சனை ஆகிடும் தண்ணி முடிஞ்ச. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் தண்ணி இல்லாமல். கோழிங்களுக்கு இப்போ என்னென்ன ப்ராப்ளம் வந்துட்டு வரும் உடம்பு சரியில்லாமல்? கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வருதுன்னு வைங்க, வந்துச்சுன்னா இப்போது அது நமக்கு சின்னதில் தெரியாதுங்க. கொஞ்சம் பெருசாகும்போது சூப்பர்வைசர் வந்து கிழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுங்க. ஒரு டைம் டெய்லி வந்துடுவாங்களா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க? ஃபஸ்ட்டு சிக்ஸ் வரும்போதெல்லாம் டெய்லி வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையை பொறுத்து தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் இதாச்சு ஆச்சுன்னா ஒரு நாள் வராமல் இருப்பாங்க. ஆனால் கம்பல்சரி டெய்லி வந்துடுவாங்க. ஏதோ ஒவ்வொரு நாள் வராமல் இருப்பாங்க. மற்றபடி எல்லா நாளும் வந்துடுவாங்க. சண்டே மட்டும் வர மாட்டாங்க, லீவு. இப்போ இன்றைக்கி சண்டேங்க வரல, மற்றபடி எல்லா நாளும் வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு இத்தனை மார்டாலிட்டி ஆகிருக்கு அப்படிங்கிறது சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களா நீங்கள்? ஆமாங்க, நம்ம ஒவ்வொரு நாள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவர் சண்டே மட்டும் அவர் வராத அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன்னா அவர் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சிக்ஸும் வந்து நமக்கு வந்து கணக்குங்க. ஒரு கோழியாக இருந்தாலும் அது நமக்கு கணக்கு.
இப்போ ஒவ்வொரு ஏஜில் சிக்ஸு இறக்குதுன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு ரேட் போட்டு வச்சுருப்பாங்க கம்பெனிக்காரங்க. இவ்வளோ ரேட் போட்டு நமக்கு அந்த டைமில் நமக்கு அது செட்டில் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குன்னு அது ஒரு கணக்கு இருக்கும், அது நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ இறக்குது அப்படின்னா அதுக்கு கம்பெனியும் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் பே பண்ணிடும். எப்படியோ சிக்ஸு இப்போ 8000 சிக்ஸ் இருக்கிறாங்கன்னா 7000 சிக்ஸ் இருக்குன்னா 7300 7200 தான் இறக்குவாங்க. ஏன்னா அந்த 200 கோழி வந்து மார்ட்டாலிட்டி கணக்கில் போயிடுங்க. எப்படியும் ப்ராப்ளம் வரும், ஏன்னா நிறையா நெரிசலில் சாகும். அப்புறம் சிக்ஸில் இருக்கும்போது ஒரு 10-20 சாகும். அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா தானாக சும்மா ஓடிச்சுனாலே ஒன்று ஹார்ட் அட்டாக்ல இறந்துடும். ரொம்ப தூரம் ஓடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துடும். அதுதான் தண்ணி இல்லாமல் அங்கேயும் ஓடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஓடுனா சிவியராக இதாகும்போது ஒன்று ஹார்ட் அட்டாக்ல இறந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஃபீடு சாப்பிட்றது அது நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக தான் இது பண்ணுறோம். நம்ம கூட ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேங்க. ஆனால் நல்லா நம்ம வேலை செய்யும்போது தான் தெரியுது. ஃபுட்டு வந்து அதே மாதிரி தான் சோளம் அந்த இது வருதுங்க, அதில் ராகி, கேழ்வரகு, குருணை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கம்பெனியில் அரைச்சி அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு சளி பிடிக்காமல் மெயின் வந்து சளி தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்க கம்பெனிலே இந்த மெடிசன் கொடுத்துருவாங்க. ஏன்னா வெயில் டைமுக்கு நமக்கு வர மாதிரியே தாங்க ஹீட் ஆகும். அப்போது அதுவும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பகல் டைம்லாம் வெயில் அடிக்கும்போது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து திறந்து விட்டு அவுட்லெட் திறந்து விட்டு அந்த தண்ணி வந்து கூலிங்காக போகணுங்க. ஏன்னா அதோடய பாடி வந்து ஹீட் பாடி, ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதுலேயும் பைப் ஏன்னா வெயிலுக்கு ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி உள்ளே போகும்போது அதுக்கு அந்த ஸ்ட்ரோக் வருங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. எத்தனை பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 பேட்சுங்க. 4 பேட்ச். எதனால அந்த டிலே ஆகுதுன்னா இப்போது ஒரு பேட்ச் இறக்குனாலே ஒரு பேட்ச் இறக்கினா 40 நாள்னு வச்சுக்கோங்க. 40 நாள் மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு எப்படியும் 2 மாதம் ஆயிடுங்க. 2 மாதம் ஆச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி சுண்ணாம்பெல்லாம் அடித்து மறுபடியும் மஞ்சளாக இறக்கி வைக்கணும். அதுக்குள்ளே பேமெண்ட்டும் வந்துடும். சரி, ஓகேண்ணா. இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.